ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 மலையாளத்தில் வெளியான ரைஃபிள் கிளப் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைக்கால 3 வகையாக போகுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் ஒரு துப்பாக்கி வியாபாரியாக இருக்காரு. அவர் ஒரு துப்பாக்கி டீலை ஒரு கிளப்பில் போயிட்டு பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அவங்க 2 பசங்களும் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருக்காங்க, அதையும் வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை பார்த்தா டீஸ் பண்ண சொல்ல அந்த ஹீரோ அந்த பையனை அடித்து போட்டுறாரு. அதன் காரணமாக அந்த பையன் செத்து போயிடுறான். இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அந்த அடிச்சாம் பாருங்க பையன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஃபிள் கிளப் அப்படின்ற ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப் பார்த்தா ரொம்ப பல வருடம் பிரிட்டிஷ் காலத்தால் வச்சுருக்காங்க. அதை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா ஆக்குபை பண்ணி அவங்களே வச்சுட்டு வராங்க. அந்த ஃபேமிலி முழுக்க எல்லாருமே, நிறையா பெண்கள் இருப்பாங்க, நிறையா பசங்க இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தா ரைஃபிள் கிளப் அப்படின்றது ஒரு கிளப்பு மாதிரிங்க. பிரிட்டிஷ் காலத்தில் நிறையா ஆயுதங்கள், துப்பாக்கி அந்த மாதிரி பிறங்கி எல்லாமே அந்த கிளப்பில் போட்டு வச்சுட்டு போவாங்க. அதை இவங்க பாதுகாக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கையுமே பார்த்தா துப்பாக்கி சுடுறது, பெண்களாக இருக்கட்டும் வயசான எல்லாருக்கையுமே நல்லா துப்பாக்கி சுடுறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ரைஃபிள் கிளப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரைஃபிள் கிளப்புக்கு இன்னொரு கதைகள் நம்ம ஹீரோ அவர் பார்த்தா அந்த சினிமா வாழ்க்கையில் நிறையா சம்பாரிச்சிருப்பார். நிறையா படம் நடித்து பெரிய ஆளாக இருப்பார் அந்த ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு பார்த்தா ஒரு புது படம் வாய்ப்பு வருது. அதாவது த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் மூவி, அதாவது வேட்டையாடுறதுக்கான மூவி மாரி கொண்டு போகிறாங்க. அந்த மூவியை ஹீரோ பண்ணோம் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் எடுப்பதற்காக இந்த ரைஃபிள் கிளப்புக்கு வருவார். எல்லாருக்கும் நல்லா சகஜமாக பேசுவார். இப்போ என்ன பண்ணுவார்னா, நம்ம அந்த இவங்க வில்லனை ஒருத்தர் சாவடிச்சாங்க பாருங்க, அந்த லவரை டீஸ் பண்ணாங்கன்னு, அந்த 2 ஜோடியும் பார்த்தா நம்ம ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க. தப்பிக்கிறதுக்காக ரைஃபிள் கிளப்புக்கு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ அந்த ரைஃபிள் கிளப்பில் நம்ம படத்தோட ஹீரோவும் இருப்பார், வில்லன் அடிச்சார் பாருங்க அந்த ஹீரோவும் இருப்பார். ரைஃபிள் கிளப் மெம்பர் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோடைய, அதாவது வில்லன் இருக்காங்க பாருங்க, வில்லனோட ஒரு பையன் செத்துருவான், இன்னொரு பையன் உயிரோட தான் இருப்பான். அவன் பார்த்தா ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரைஃபிள் கிளப் வருவான். அங்கே பார்த்தா இவங்க போட்டு தள்ளிடுவாங்க. கடைசியாக வில்லன் எந்த மாதிரி பண்ணார், எந்த மாதிரி அந்த ரைஃபிள் கிளப்பை எந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்தார், இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக மலையாள சினிமாவில் ஒரு டீசன்ட் ஒரு காமெடி த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆகும், போக போக நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா முழுக்க ஒரு கன் ஷூட் ஃபயர் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. 2 பேருக்கையுமே பார்த்தா கன் ஷூட் ஃபயர் பண்ணவங்க சூப்பராக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு துப்பாக்கி வியாபாரியோட கேங்குக்கும் அந்த ரைஃபிள் கிளப் மெம்பருக்கும் தான் சண்டைகள் நடக்கும். அதெல்லாம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. துப்பாக்கி சுடுறது, அங்கே உள்ள எல்லா பெண்களையுமே சூப்பராக பார்த்தா ஷூட் பண்ணுவாங்க. கடைசியாக என்னாச்சு, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்சல் மூவி தான். கண்டிப்பாக இந்த மூவி நல்லாவே பெட்டராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒன் டைம் நீங்கள் டீசெண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.